சார் நீங்க எல்லா வீடியோலயுமே வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி விவசாயத்துக்கு மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அது ஏங்க சார் குறிப்பா பப்பாளி விவசாயத்துக்கு மண் பரிசோதனை ரொம்ப முக்கியம்? பப்பாளி விவசாயம் மட்டும் இல்லாம எல்லா விவசாயத்திற்குமே மண்ணுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். ஒரு மண்ணுக்கு வந்து கார அமில தன்மை இருக்குது, பிஹெச் லெவல் இருக்குது. அந்த லெவலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு மண்ணுக்கு தேவையான உரங்களை வந்து போட முடியும். சில சத்துக்கள் குறைவா இருக்கும், அதே சில சத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த குறைவான இருக்கிற சத்துக்கு வந்து அதிகமான உரங்களை கொடுக்கலாம். இப்போ அதிகமா சத்து இருந்தா அந்த பர்டிகுலர் உரத்தை மட்டும் குறைவா கொடுக்கலாம். அப்போ வந்து செலவை வந்து மிச்சப்படுத்தலாம். மண்ணு தான் எல்லாத்துக்குமே ஆதாரம்னு சொல்லும் இல்லைங்களா? அப்போ அந்த ஆதாரத்தை வந்து கரெக்டா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். அறிவியல் பூர்வமா அதுல என்ன இருக்குது, இயற்பியல் வேதியியல் பண்புக்கூறுகள் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கறது மூலமா தான் நம்ம வந்து என்ன டிசைட் பண்ண முடியும், அதுக்கு என்ன வகையான உரங்கள் கொடுக்கலாம், அது எப்போ கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி பண்ணும்போது இது பர்டிகுலரா பப்பாளிக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பப்பாளி வந்து ஒரு நீண்ட கால பயிர், குறைஞ்சபட்சம் ஒரு 2.5 3 வருஷம் வரக்கூடியது. சாடன் செடி நடவு பண்ணி 7 மாசம் தான் காய் வந்து முதல் காய் அறுக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த நீண்ட கால பயிர்கள் வந்து உர மேலாண்மை வந்து சிறப்பா பண்ணணும். அப்படி உர மேலாண்மை பண்ணும்போது தான் அதோடைய பூக்கும் திறனையும் காய்க்கும் திறனையும் மரம் வந்து தடிமனா வர திறனையும் கொண்டு வந்து சேர்த்த முடியும். அப்படி மண் பரிசோதனை இல்லாம எந்த உரம் வேணாலும் எப்ப வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அதோடைய காய்ப்பு திறமை பூ பூக்கும் திறமை வந்து குறைஞ்சு வந்துடும். அதனாலதான் மண் பரிசோதனை செய்யணும். அந்த மண் பரிசோதனை தான் அடிப்படையா இருக்குது. மண் பரிசோதனை மூலமா தான் ஒரு செடிகளுக்கு, பப்பாளி மட்டுமே கிடையாது, எந்த விவசாயம் பண்ணாலும் விவசாயிகளுக்கு சொல்லிக்கிறது ஃபர்ஸ்ட் மண் பரிசோதனை செய்யணும். அந்த மண் பரிசோதனை அட்டவணை வச்சுக்கிட்டு தான் அவங்க அந்த விவசாயம் பண்ணணும். அப்படிங்கிறது அறிவியல் சார்ந்த ஒரு முறை. சில விவசாயிகளுக்கு வந்து தெரியும், இந்த மண் வந்து நம்ம லாஸ்ட் இந்த விவசாயம் போட்டோம், இந்த விவசாயத்துல இருந்து இந்த சத்துக்கள் வந்து அது கீழே இறக்கி விடுது, அதனால வந்து அடுத்த விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூட பண்ணுவாங்க. அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். பட் நீண்ட கால விவசாயம் எதுதான் பண்றோமோ அதுக்கு வந்து ஒரு முறை மண் பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து விவசாயம் பண்றது நல்ல லாபத்தை கொடுக்கும். அதை அடிப்படையை கொண்டுதான் இந்த மண் பரிசோதனை வந்து பப்பாளி விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது.